ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறமா நம்மளோட அகாடமியிலேருந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஹெர்பல் காஸ்மெட்டிக் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குப்பைமேனி ஹெர்பல் சோப்ஸ். அது வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் எலாபரேட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த குப்பைமேனி அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள், ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த க்ளோயிங் ஹெல்த்தி ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இந்த சோப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்கிட்ட மட்டுமே வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா கோகோனட் ஆயில், சிசம் ஆயில், பாம் ஆயில், ஷியா பட்டர், கேஸ்டர் ஆயில், இது மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஆயிலுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆயில்ஸ் வச்சு ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோட கேல்குலேஷன் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து 60 கிராம், சிசம் ஆயில் 10 கிராம், பாம் ஆயில் 20 கிராம், ஷியா பட்டர் 5 கிராம், கேஸ்டர் ஆயில் 5 கிராம். இதில் வந்து நம்மளுக்கு லைவ் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் 17 கிராம் எடுக்கிறோம். 2:1 ரேஷியோவில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது 34 கிராம்ஸ் வந்து நம்ம வாட்டர் எடுப்போம். ஸோ எப்போதுமே எடுக்கக்கூடிய காஸ்டிக் சோடாவை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம வந்து வாட்டர் எடுக்கணும். இதில் மெயின் அடிட்டிவ்ஸாக நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து குப்பைமேனி பவுடர். குப்பைமேனி பியூரியாக ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கணும்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்னா பவுடர் ஃபார்மேட் ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ காஸ்டிக் சோடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்மெட்டிக் கிரேடடோட காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும். ஸோ இதில் அடிட்டிவ்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறது குப்பைமேனி பவுடர். இது வந்து நீங்கள் 5 கிராம்ஸ் வரைக்குமே ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு 3 ட்ராப்ஸ் அதாவது 1 ml ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸுமே 1 ml தான். நம்மளோட கோல்டு ப்ராசஸ் சோப்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்மளோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் நான் பல்காக எடுக்கக்கூடிய ஒரு அளவை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் எடுக்கும்போது 17 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பல்காக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 17 கிராம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 34 கிராம்ஸ் வாட்டர் எடுக்கணும். வாட்டரில் தான் லையை வந்து டைலுவேட் பண்ணணும். டைரெக்டாக லையில் வாட்டர் ஊற்றக்கூடாது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டைலுவேட் பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடுறதும் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கிளாஸ் வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து ஒரு அதிகப்படியான ஒரு புகை மாதிரி வரும், உங்களுக்கு வந்து ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வரணும். ஒரு 2 to 4 ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த வாட்டரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து லை. காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் ஆட் ஆகி கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் லை. இந்த லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சோப்ஸ் வந்து பார் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை ஒரு 30 டேஸ் வந்து க்யூரிங் டைம் வைக்கிறோம். 30 டேஸ்லேருந்து 45 டேஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க அளவுகளில் எல்லா ஆயிலையும் நான் எடுத்துக்கிட்டேன். பட்டர் வந்து ஆயிலோடு சேர்த்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ அது ஈஸியாக உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் மெல்ட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போது தேவையான அளவு அதாவது 5 கிராம் அளவுக்கு நான் குப்பைமேனி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் கூட இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா டைலுவேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லை சொல்யூஷனை ஊற்றலாம். சிலர் வந்து நம்ம லையை ஃபஸ்ட்டே ஊற்ற வேண்டாம், அதாவது இந்த குப்பைமேனி பவுடரை வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நம்மளுக்கு ட்ரேஸ் வந்து உடனே ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நம்மளோட லை சொல்யூஷனை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பூன் அப்படி இல்லை ஸ்பாக்டுலா இதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ட்ரேசிங் ஃபார்மேட் ஆகும். அதாவது மாவு பதத்துக்கு வரணும். இப்போ வந்து வாட்டரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு விட்டமின் இ ஆயில் அண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பிளெண்டர் போடுறீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் போட்டாலே போதும். அதாவது ஃபியூ மினிட்ஸ் அப்படின்றதுலையே உங்களுக்கு அது நல்லா செட் ஆகிடும். ரொம்ப வந்து நீங்கள் திக்காக எடுத்துட்டிங்கன்னா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப் ஆஃப் த சோப் வந்து பர்ஃபெக்டாக வராது. அடுத்து வந்து நம்ம இந்த மோல்டை பற்றி பேசணும் அப்படின்னா நான் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறேன்.
நம்ம பல்காக பண்ணினா கூட இது வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, கட் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். பார் மாதிரி கட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வந்து நம்மளுக்கு வுட்டன் ஃப்ரேம் மாதிரி எல்லாம் கிடைக்குது, அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, அதே மாதிரி எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் எக்ஸஸாக இருக்கிறது லாஸ்ட்டாக நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஃபைனல் சோப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் குப்பமேனி சோப். 30 to 45 டேஸ் வந்து இதோட க்யூரிங் டைம் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு பட்டர் ஷீட் விரிச்சிட்டு அழகாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா 30 to 45 டேஸ்க்கு அப்புறமா இது தாராளமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ப்ராசஸ் எண்ணெயில் அடிட்டிவ்ஸான குப்பமேனியை ஆட் பண்ணி கிடைக்கிறப்போ இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் சம் சோப்ஸ் வந்து நம்ம செஞ்சு இதில் அடுக்கி வச்சுருக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தூசி அதிகமாக படாமல் இருக்கணும், ஆனால் ஏர் ஃப்ளோ இருக்கணும். அப்பப்போ இந்த சோப்ஸை வந்து எடுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய பாத்திரம் வந்து சில்வர் பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதர் தேன் தட் சேலுக்கு பண்ணுறப்போ கண்டிப்பாக அதுக்கு தேவையான லைசன்ஸ் அண்ட் ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி சோப்ஸுக்கு எப்போதுமே வரவேற்பு இருக்குது. நீங்கள் இதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து கூட பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்போ ஜிஎஸ்டி அதோட லைசன்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு இதில் நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ப்ராடக்ட் வந்து அண்ட் ஆஃப்டர் 45 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் பண்ணுறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பட்டர் ஷீட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து கிளிங் கவர் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஆயில் சோப் அப்படின்றதுனால அழகாக வந்து அதை பட்டர் ஷீட் வச்சு நம்ம பேக் பண்ணிடுறோம். பட்டர் ஷீட் வச்சு பேக் பண்ணி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒயிட் லேபிளிங், ரீசெல்லர், ஹோல்செல்லர்ஸ் நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் போட்டு நம்ம வந்து சேலுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ நுர வரும்னு கேள்வி கேட்குறவங்களுக்காகவே நான் இதில் வந்து வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லாவே நுர வரும் கோல்டு ப்ராசஸ் சோப்பில். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் மோர் டீட்டெயில் என்னோட நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.